முடி அரசர்களையும் பெரும் முனிவர்களையும் பல முதல் அமைச்சர்களையும் என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் என் குலதெய்வமான பால் வளர்த்த ஐயனாரை வணங்கி என் தாய் தமிழுக்கு நன்றி சொல்லி என் உரையை துவங்குகிறேன். தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் இந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கணும், மனசார பெருமையோடு குறிக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் குழு அனைவருக்கும் தலைவர், பொறுப்பாளர், பொருளாளர், துணைத் தலைவர் மற்ற அனைத்து உறுப்பினர்களும், இங்கே கூடியிருக்கும் நகரத்தார் சமூக பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிமையான நல் வாழ்த்துக்களுடன் என் வணக்கத்தை மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி காலையில் கொடியேற்ற போனப்போ கேட்டேன், இது எத்தனாவது சுதந்திர தினம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியல. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன், தெரியல. எந்த தினத்தில், மூணாவது கேள்வி, எந்த தினத்தில் கொடி ஏற்றுவாங்க, எந்த தினத்தில் கொடியை பறக்க விடுவாங்க அப்படிங்கிறது நாலாவது கேள்வி. இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம பிறந்த நாடை கொண்டாடணும். இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர வீர போராட்டர்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நாள் இது. இந்தியாவிலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு நான் இன்னும் இந்தியாவில் இருக்கிறேன். இந்தியாவை மட்டும் கொண்டாடக்கூடாது, ரொம்ப முக்கியமாக உங்களை ஈன்றெடுத்த பெற்றோரை கொண்டாட வேண்டும். ஸோ என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இன்றைக்கி அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ எங்கள் அப்பா அம்மாக்காக தான் நான் இங்கே இந்தியாவில் இருக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்தியாவிலே இருக்கணும், என்னுடைய உழைப்பு அத்தனையும் இந்தியாவில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். நான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த முடிவை எடுத்தது 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்தேன். வெளிநாடு போயிருந்தால் நிறைய காசு சம்பாரிச்சிருக்கலாம். வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல. ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிற என்னங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன். நிம்மதியான தூக்கம், நல்லா சாப்பிட்ணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும், நல்ல நண்பர்கள் வேணும், மன அமைதி வேணும், நம்ம செய்கிற வேலையை சிறப்போட அழகாக மற்றவங்களுக்கு உபயோகமாக செய்யணும். அதுதான் வெற்றியே. வேறு வெற்றி அதுதான் நம்ம பட்டினத்தார் சொல்லி கொடுத்த ரகசியம். அவருடைய பாடல் ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு உணர்த்துறது அதுதான். ஸோ ரெண்டாவது விஷயம், முதல்ல நாடை கொண்டாடணும், ரெண்டாவது அப்பா அம்மாவை கொண்டாடணும், பெருமைப்படுத்தணும், மூன்றாவது நம்ம பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும். கடியாப்பட்டி நான் சொல்லுவேன், யார் கேட்டாலும் எங்கள் ஊரில், ஆஃபீஸில், வெளிநாட்டில் யார் கேட்டாலும் சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் சொந்த ஊர் கடியாப்பட்டிக்கு 4 பெருமை உண்டு. 4 பெருமை உண்டு. முதல் பெருமை சிக்னிஃபிகன்ஸ். ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, மஞ்ச காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க எங்கள் ஊரில். ஒரு 50-60 வருஷமாக கொடுக்குறாங்க, ஒரே டோஸு. எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஜாண்டிஸ் இருந்தாலும் நோ ரெக்கரன்ஸ், திருப்பி வராது. ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். இது முதல் பெருமை. ரெண்டாவது பெருமை, 200 வீடு தான் கிராமத்தில். அந்த 200 வீட்டில் we have a 5-star hotel.
5 நட்சத்திர விடுதி ஒன்று இருக்குது, சிதம்பர விலாஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுள் பண்ணி பாருங்கள். 2. 3வது பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிகேஎன் பங்களா வீடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு பெருமை. 4வது பெருமை தான் ரொம்ப முக்கியமான பெருமை. நான் பிறந்த ஊர் அது. இப்போ கைத்தட்டணும் எல்லாரும். ஏன்னா உங்கள் ஊரை பெருமை சேர்க்கறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஊரை பெருமைப்படுத்துறதுக்கு, பெருமை ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் நாடை கொண்டாடணும், உங்கள் பெற்றோரை கொண்டாடணும், உங்களுடைய பிறந்த ஊரை கொண்டாடணும். அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமானது நம்ம சமூகம். இப்போ திருவொற்றியூர் சங்கம் மாதிரி, நகரத்தார் சங்கம், இந்த மாதிரி அழகாக உறுப்பினர் எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது. ஒரு ஆர்டர்லினஸ், அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அது ஒரு எஃபெக்ட், ஒரு இம்பேக்ட் சமூகத்தில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது. ஸோ ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். ஸோ நம்ம சமூகத்தை கொண்டாடணும். நகரத்தார் சமூகம் எதுக்கெல்லாம் பேர் போனதுன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ சாப்பிடும்போது விருந்தோம்பலுக்கு நகரத்தார் ரொம்ப உகந்தவர்கள். நகரத்தார் மாதிரி விருந்தோம்பலுக்கு யாருமே ஈடு இணையற்றவர்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். இப்போ வந்தவுடனே ஒரு பஜ்ஜி கொடுத்தாங்க, உக்ரா கொடுத்தாங்க, சூப்பர், ஃபென்டாஸ்டிக், நல்லா இருந்துச்சு. செட்டிநாடு சாப்பாடு எல்லாமே இப்போ நிறைய மெஸ்ஸு பார்க்குறோம், எல்லாமே பேர் சொல்லி பொய் சொல்கிறாங்க. உண்மையான செட்டிநாடு சாப்பாடு வெளியில் கிடைக்காது. ஆனால் நம்ம செட்டியார்கள், ஆட்சிமார்கள் அதை சொல்லி கொடுக்க விட்டுடுறாங்க. எங்கள் அம்மாக்கிட்ட இன்னமும் சொல்லுவேன், நீ போய் வேலை செய்யாத, மருமகள்கிட்டையும் மகள்கிட்டையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க. நீங்கள் இதை செய்யுங்க, அது செய், இது இவ்வளோ போடு, அது இவ்வளோ எடுத்து வை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லுவேன். சண்டை வரும் அதனாலே. இல்லைடா நான் செஞ்சு தாண்டா பழக்கம் அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. நீ நிறைய செஞ்சிட்டம்மா, நீ நிறைய செஞ்சுட்ட, இப்போ நீ உனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபரே இல்லாமல் போச்சு. அது நம்ம சமூகம். விருந்தோம்பலுக்கு சமூகம். கல்விக்கு பேர் போனது நம்ம சமூகம் தான். காரைக்குடி அழகப்ப செட்டியார், அண்ணாமலை செட்டியார் சிதம்பரம், நம்மளுடைய நிதி அமைச்சராக 10 வருஷம் இருந்தாங்க பி சிதம்பரம் அவர்கள். கிட்டத்தட்ட நிதித்துறையில் பெரிய சாதனை புரிஞ்சவங்க. சட்ட துறையில் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருந்திருக்காங்க. இப்போ சொக்கலிங்கம் செட்டியார் இருக்காங்க. ஸோ சிவத்தொண்டு புரியறதுலையும் செட்டி முருகன் தொண்டு புரியறதுலையும் நகரத்தார் பேர் போனவங்க. வணிகத்தில் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேயும் கடல் தாண்டி வணிகம் செஞ்சு பேர் வாங்கினவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த ஈவினிங் உள்ளே உட்காந்து பேசுகிறப்ப கூட சொன்னாங்க, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஐந்தொகை குறுந்தொகை எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுவாங்க, வாய் கணக்கிலே போட்டு முடிச்சிடுவாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் சீஃப் மேனேஜராக இருந்தாங்க. ஸோ அதுக்கு பேர் போனவங்க. இப்போ தான் ட்ரையல் பேலன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு, அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் போனவங்க நகரத்தார் சமூகம். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கும் மேலே இதை ஒவ்வொரு துறையிலையும் சாதித்தவங்க இருந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சமூகத்தில் நானும் ஒரு அங்கம் வகிக்கிறேன், நானும் அதில் ஒரு செட்டியாராக பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அதை விட பெருமை என்னென்னா, நகரத்தார் சங்கம், திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் கூப்பிட்டு என்னை வரவழைச்சு எனக்கு இங்கே அங்கீகாரம் கொடுத்ததுக்கு பெருமை மட்டும் இல்லை, நான் நன்றி கலந்த வணக்கத்தை அவங்களுக்கு எல்லாருக்கும், எல்லா உறுப்பினருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு 40 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். இப்போ இல்லை, அதுக்குன்னு ஒரு தனி செஷன் ஒரு 15 நிமிஷம் எனக்கு ஒதுக்கி கொடுங்க. ஜிஎஸ்டியை ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய ப்ராமிஸ். நான் சொல்லிக் கொடுக்குறேன். யார் சொல்ல முடியும்? எஸ், நீ சொல்லுவியா? ஸ்டூடெண்ட், எந்த கிளாஸ் படிக்கிற?
+1 நீ தான் கரெக்ட் ஆளு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிபப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. சிம்பிள், சாதாரண விஷயம். தெரியலன்னு சொல்கிறதுல கூச்சமே படக்கூடாது. இப்போ நான் இதை தொடமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியாது, இதை நான் டச் பண்ண மாட்டேன். நான் போய் அட்ஜஸ்ட் பண்ண, யாருக்கு தெரியுமோ இந்த வேலை அவங்க தான் வந்து செய்யணும், இல்லைன்றதுக்கு தைரியம் தேவையில்லை. சுதந்திர நாள் அன்னைக்கு ஆங்கிலேயருடைய கொடியை கீழே இறக்கிட்டு நம்மளுடைய கொடியை மேலே ஏற்றுறோம். அப்போ கொடி ஏற்றுறோம். யூ ஆர் ஹாய்ஸ்டிங் த ஃப்ளாக், இல்லையா? அப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு ஆயிடுது. 1947 நைட்டு 12 மணிக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. குடியரசு தினம்னா என்ன? கான்ஸ்டியூஷனல் டே, சட்ட அமைப்பு. இந்தியாங்கிற ஒரு நாடு எப்படி செயல்படணும், சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டம் மூலமாக எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது சொல்கிறது அன்றைக்கி அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குனது டாக்டர் அம்பேத்கர். அது குடியரசு தினம், ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஜனவரி 26, 1950 ரிபப்ளிக் டே. நான் பிறந்தது 1969, 1950 நினச்சிடாது. ஓகே ஃபைன், இன்னும் வயசு ஆகலை. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல சம்பந்தப்படுத்தி தான் என்னுடைய பேச்சு உரையே இருக்க போகுது. எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது, ரொம்ப முக்கியமான பொருள். அதை வந்து 80 வயசுலேயும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் இல்லை, நீங்களாக எந்திரிச்சு நடக்கணும், நீங்களாக உட்காரணும், நீங்களாக சாப்பிடணும், நீங்களாக படுக்கணும், நீங்களாக எந்திரிக்கணும். சுயமாக தன்னம்பிக்கையோட நம்ம வேலையை நம்மளாக செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா அதுதான் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் சுயநலம், அதுதான் சுதந்திரம். ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சுயநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயநலம் இருந்தால் தான் பொது நலம் செய்ய முடியும். நான் நல்லா இல்லைன்னா நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. நான் நல்லா இருக்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் நான் நல்லது செய்ய முடியும். சுயநலத்தில் தான் பொது நலமே இருக்குது. இப்படியும் சொல்லலாம், பொது நலத்தில் தான் சுயநலம் இருக்கிறது சொல்லக்கூடாது. பொது நலத்திலேருந்து எடுத்து நீங்கள் சுயமாக நலமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நலமாக இருக்கணும், அதுக்கப்புறம் பொது நலம் செய்யணும். அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி தான் இப்படிப்பட்ட சமூகத்தில் பட்டினத்தாரும் ஒரு பெரிய அங்கம் வகிச்சிருக்காரு, நம்மளுக்காக வழி நடத்தி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமை. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியாது. உடம்பை பற்றி பேசியிருக்காரு, உயிரை பற்றி பேசியிருக்காரு, உடல் நலத்தை பற்றி பேசியிருக்காரு. பட்டினத்தார் பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்காரு. ஸோ அதோட ரிலேட்டிவ் தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். திருமூலர் சொன்னதை, திருமந்திரத்தில் சொன்னதை அவர் சொல்லியிருக்கார், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். திருமூலர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு 4 வரி மட்டும் சொல்லணும். உடம்பார் அழியர், உயிரால் அழிவர். உடம்பார் அழியர், உயிரால் அழிவர். திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், பியூட்டிஃபுல். உங்கள் உடம்பு தான் கோயில். நீங்கள் உடம்பை வளர்க்குறனா உயிர் வளர்க்க முடியாது. உயிர் வளர்க்க முடியலன்னா உங்கள் ஆன்மாவும் வளராது. உங்கள் ஆன்மா வளரும் அப்படின்னா உயிர் வளரணும். உயிர் வளரணும் அப்படின்னா உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். ஸோ உங்கள் உடம்பை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கார் பட்டினத்தார். உங்கள் வாழ்க்கை முறையை வந்து 4 வகையை பிரிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்காக ஒரு 2 நிமிஷம் எல்லோரும் எந்திரிங்க, எந்திரிச்சு நில்லுங்க. சிம்பிளாக கையை மேலே தூக்குங்க, சிம்பிள் எக்ஸசைஸ். மூச்சு உள்ளே இழுங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 5 தடவை பண்ணிட்டீங்களா? சூப்பர், ஃபென்டாஸ்டிக் இட் இஸ்.
ப்ளீஸ் உட்காருங்க. ஏன்னா இந்த மூச்சு பயிற்சிக்கு நான் பின்னாடி பேச போடுறதுக்கும் இப்போ நீங்கள் செஞ்ச மூச்சு பயிற்சிக்கும் தொடர்பு இருக்குது. வெக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தைரியம் வேணும். தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தைரியம் வரும். எஸ், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் திக்குவேன். குட் மார்னிங் சொல்கிறதுக்கு குட் மார்னிங் அப்படிமா எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லோரும் சிரிப்பாங்க. எனக்கு தைரியம் கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய டீச்சர்ஸ். இவங்க 2 பேர் தான் எனக்கு தைரியம் கொடுத்தது. ரொம்ப முக்கியமாக எனக்கு நம்பிக்கை கொடுத்தது விளையாட்டு. என்னுடைய விளையாட்டு தான் ஃபுல் நம்பிக்கை கொடுத்தது. எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க அப்பா அம்மா, டீச்சர்ஸ். இன்றைக்கி நான் தான் மோஸ்ட் சாட் ஸ்பீக்கர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் விளையாட்டுத்துறையில் பேசுகிறதுக்கு என்னை தான் கூப்பிடுறாங்க. பிபிசி வேர்ல்டு நியூஸ் ரியோ பிரேசில் ஒலிம்பிக்ஸில் பிபிசி கமெண்டேட்டராக போனேன். என்னால் 5 லாங்குவேஜில் பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், விளையாட்டு. இன்றைக்கி விளையாட்டுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. முருகனை கூப்பிட்டா நான் இங்கே வந்து பக்கத்தில் நிற்பார். என் பக்கத்தில் முருகன் என் பக்கத்தில் வந்து நிற்பார். நீங்கள் போய் முருகன்கிட்ட கெஞ்சணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கெஞ்சவே வேண்டாம் முருகன்கிட்ட. நீங்கள் உங்கள் வேலையை டைரெக்டாக நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முருகன் உங்களை தேடி வருவார். சுண்டி சாமியை கூப்பிடணும், இழுக்கணும், முருகா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடணும். அப்போனா நீங்கள் அந்த வேலை அவ்வளோ வேலை நிகர்த்தியாக, நேர்மையாக, ஆழ் மனதோட, நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களை தேடி முருகன் வருவார். 100%, 100%. இது உண்மை. இது நான் அனுபவித்து சொல்கிறேன். நான் சுவாமி விவேகானந்தர் ஒரு பையன் போய் கேட்டானா, நீங்கள் கடவுளை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். விவேகானந்தர்கிட்ட போய் கேட்டான் அந்த பையன். விவேகானந்தர் சொன்னாரான், நான் கடவுளை பார்க்கல, கடவுளை உணர்ந்திருக்கேன் அப்படின்னாரான். திருப்பி விவேகானந்தர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த பையன்கிட்ட. என்ன கேள்வி கேட்டாருன்னா, நீ எலக்ட்ரிசிட்டி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டாரான். எலக்ட்ரிசிட்டி யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? எல்லோரும் ஷாக் வாங்கியிருக்கீங்க. ஸோ கடவுள் அப்படிங்கிற அந்த மெய்ப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை தேடி வரணும். ஈர்ப்பு சக்தி, பிரபஞ்சத்துடைய சக்தியே அதுதான். லா ஃபிசிக்ஸில் வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் எதை நோக்கி செல்கிறீங்களோ அதை நோக்கி உங்களை நோக்கி அது வரும். நீங்கள் போக வேணாம், அது உங்களை நோக்கி வரும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். உங்களை தேடி வர வைக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது, என் கையில் இல்லை, மற்றவங்க கையில் கிடையாது, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை தேடி வர வைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். கம்மிங் பேக் டு திருமூலர். பட்டினத்தாரை வந்து 4 பாகமாக பிரிக்கிறார். ஒரு வாழ்க்கையை வந்து 4 பாகமாக பிரிக்கிறார். முதல் பாகம் வந்து பிரம்மச்சரியம். 0லேருந்து 20 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம், ஸ்டூடெண்ட் லைஃப். பிரம்மச்சரியத்தில் என்ன பண்ணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சுய கட்டுப்பாடோட, ஒழுக்கத்தோட, டிசிப்ளின்டு டு த கோர். வாட் இஸ் டிசிப்ளின்? அதுதான் பெரிய கேள்விக்குறி. டிசிப்ளின்னா கரெக்ட் டயத்துக்கு எல்லா வேலையும் செய்கிறது, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது, கரெக்ட் டைமுக்கு தூங்குறது, கரெக்ட் டயத்துக்கு டிவி பார்க்குறது, கரெக்டாக பேசுகிறது, கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக விளையாடணும். இதுதான் கரெக்ட் டயத்துக்கு எல்லாம் செய்கிறது. இந்த பேசிக் டிசிப்ளின் 0 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே நீங்கள் செஞ்சாகணும். பிரம்மச்சரியம். நாலேஜை டெவலப் பண்ணுற வயசு தான் ஸ்டூடெண்ட் லைஃப். கற்றுக்க வேண்டிய வயசு தான். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அப்போ இதில் தான் உடற்பயிற்சி நிறையா செய்யணும். இன்றைக்கி லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. உக்காந்துக்கிட்டே வேலை செய்கிறோம் இல்லையா? எங்கே பக்கத்தில் ஒரு கடைக்கு போனால் கூட 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்த தெருவுக்கு போனால் கூட 2 வீலர் வேணும், இல்லாட்டி கார் வேணும். எல்லாத்துக்கும் வேலை செய்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. பதப்படுத்தப்பட்ட உணவு தான் எல்லாருமே சாப்பிட்றோம், இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் எல்லாருமே சாப்பிட்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம், லேட் நைட்டில் தூங்காமல் இருக்கிறோம். சோஷியல் மீடியா பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், கேஜெட்ஸ் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், நைட்டு தூங்காமல் இருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. இன்றைக்கி 5 வயசு குழந்தை கண்ணாடி போட்டிருக்கு இல்லையா? 25 வயசில் 30 வயசில் பேக் பெயின் வருது, நீ பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருது, ஸ்பாண்டிலைட்டிஸ் வருது. 45 வயசுக்கு மேலே சுகர் வருது, பிபி வருது. 50 வயசுக்கு மேலே கிட்னி ப்ராப்ளம் வருது, பிரச்சனைகள் வருது, லிவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இந்த 20 வயசு வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ராங்காக உடற்பயிற்சி செய்யணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். இது பெற்றோர்களுடைய கடமை. நம்ம எதையோ சேர்த்து வைக்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தை சேர்த்து வைக்கிறோம், பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம், வீடை பாதுகாக்கிறோம், பதவியை தேடி ஓடுறோம், கல்வியை தேடி ஓடுறோம், புகழை தேடி ஓடுறோம், செல்வத்தை தேடி ஓடுறோம். பட் யாருமே உடல் நலத்தை பற்றி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே, கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார். உடம்பு ஒரு நாள் அழியக்கூடியவை தான், உடம்பு நிச்சயமாக அழியக்கூடியவை. பட் உடம்பு இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம போய் சேர்ந்துடணும், டிஸ்டர்பன்ஸே இல்லாமல். அப்படின்னா அந்த 20 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைன். எனக்கு 60 வயசு ஆச்சு, இனிமேலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வழிமுறை சொல்ல போகிறேன். பட் 20 வயசு வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே ஊறிடும். அதுக்கப்புறம் எந்த நோயும் வராது. அந்த 20 வயசு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேரன் பேத்திகளை கட்டாயமாக விளையாட சொல்லுங்கள். ஒருத்தர் மட்டும் விளையாடக்கூடாது, 2 பேரை விளையாட சொல்லுங்கள். நீங்கள் 4 பேர் குடும்பத்தோடு விளையாட சொல்லுங்கள், உங்கள் சமூகத்தோடு விளையாட சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். நீங்கள் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்கள் உடற்பயிற்சிக்காக நீங்கள் செலவிடலைன்னா நீங்கள் வேஸ்ட். நான் பணம் சம்பாதிக்க போகிறேன், படிக்க போகிறேன், இங்கே வாங்க போகிறேன், அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எக்ஸ்கியூசஸ். இந்த எக்ஸ்கியூஸே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக 30லேருந்து 45 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும், மூச்சு பயிற்சி செஞ்சே ஆகணும். இந்த மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. 100% நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பிரம்மச்சரியம் 20 வயசு வரைக்கும் ஸ்டூடெண்ட் லைஃப், 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கிரகஸ்தன், யுவர் ஃபேமிலி லைஃப். ஃபேமிலிக்காக வேலை செய்யணும், கம்யூனிட்டி சமூகத்துக்காக வேலை செய்யணும், பேர் புகழ் வாங்கணும், சாதிக்கக்கூடியதெல்லாம் அந்த வயசு. இந்த 45 வயசுக்குள்ளே நீங்கள் சாதிச்சதெல்லாம் சாதிச்சு காமிக்கணும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சு காமிக்கணும். அப்போ உடற்பயிற்சியை இன்னும் மேலப்படுத்தி உடம்பை கட்டழகோடு வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. Women are the most powerful persons of a family, the stronghold of a family. ஒரு குடும்பத்துக்கு மூலாதாரம், ஊன்றுகோல், ஃபல்க்ரம், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் எல்லாமே விமன் தான். நீங்கள் இல்லைன்னா யாருனாலையும் செயல்பட முடியாது. உங்களோட எனர்ஜி ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பத்தா பேர் தான் எங்கள் வீட்டுக்கு வச்சுருக்கேன். உடையம்மை ஆச்சி ஸ்ப்ரிண்ட் ஹவுஸ், அப்படி தான் பேர் வச்சுருக்கேன். எங்கள் பாட்டி, எங்கள் ஆயா 94 வயசில் கண்ணாடி போடாமல் இருந்தாங்க. குமுதம் கல்கண்டு ஒரு லைன் விடாமல் ஃபுல்லாக படித்து முடிச்சுருவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது லேடிஸ், விமன். அந்த காலத்தில் எந்த வேலை, எந்த சப்போர்ட் இல்லாமல் 5 பேர் ஆளாக்கி, எங்கள் அப்பத்தாவிட்ட ஐயா இறந்து போனதுக்கப்புறம் 5 பேர் சின்ன பசங்க, அப்பா தான் கடைசி, 5 பேர் ஆளாக்கி, ஃபோன் வசதி இல்லாமல், கார் வசதி இல்லாமல் பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி எல்லாரையும் லைஃப்பில் செட்டில் பண்ணி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க. எனக்கு 12 வயசு இருக்கும்போது. எவ்வளவு தைரியமான ஆள், வைராக்கியமான ஆள். வைராக்கியம் மட்டும் இல்லை, ஆளுமை. ஃபென்டாஸ்டிக், வெரி கான்ஃபிடென்ட், வெரி போல்ட் லேடி. ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நான் பிறந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன். ஸோ அந்த 40 வயசில் நீங்கள் திடகாத்திரமாக உங்களுடைய உடம்பை வளர்த்து ஸ்ட்ராங் ஆக்கணும், மூளையை வளர்த்து ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது கிரகஸ்தன். அடுத்தது 40லேருந்து 60.
அது ரொம்ப முக்கியமானது. கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பிரஸ்தன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிகிற ஸ்டேஜ். ஸோ தனிமையில் வாழ போகிறோம், காட்டில் போய் இருக்க போகிற மாதிரி. வனப்பிரஸ்தம்னா காட்டில் தனிமையாக வாழ்கிறது. தனிமையாக வாழ்கிறதுனா தாமரை பூ எதழில் வந்து தண்ணி எப்படி நிற்கும், பட்டும் படாத மாதிரி நிற்கும். எல்லாத்த விட்டு விலகி போகிறது. ஆனால் கூடவே இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், எல்லா டைரக்ஷன்ஸும் கொடுக்கணும். நீங்கள் வளர்த்ததை தக்க வச்சுக்கக்கூடிய வயசு 40லேருந்து 60. அடுத்தது அந்த 40லேருந்து 60 வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் சொன்னேன்ல. இந்த கோமார்பிட் டிசீசஸ்லாம் வரும். அப்போ தான் சுகர் உள்ளே வரும், பிபி உள்ளே வரும், லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் எல்லாம், யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, நுரையீரல் பயிற்சி எல்லாமே நல்லா செய்யணும். இதெல்லாம் ஒரு 5-6 விஷயங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடைசியாக அந்த ரகசியம்லாம் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்து 4வது ஸ்டேஜ் சந்நியாசம். 60 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ரிட்டையர் ஆகிட்டு நம்ம உட்காந்துருக்கலாம் வீட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ளீஸ் எல்லோரும் எந்திரிச்சு வேலை செய்யுங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சியை செய்யணும். உங்கள் உடம்பு எதுக்கெல்லாம் ஒத்துழைக்குதோ அதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு இரும்பு ராடை ஓரத்தில் போட்டு வச்சிங்கன்னா யூஸ் பண்ணாமல் என்ன ஆகும், துருப்பிடிச்சு போயிடும். நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. பலன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் உடம்பு அப்படி தான். மெதுவாக செய்யணும், கொஞ்சமாக செய்யணும், கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் 60 வயசுக்கு மேலே செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. அதில் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமாக செய்யணும், முத்ராஸ் நல்லா செய்யணும், பந்தாஸ் நல்லா செய்யணும், சின்ன உடற்பயிற்சிகள், ஒத்த காலில் மெதுவாக அப்படி நிற்கிறது, பேலன்ஸ் பண்ணி படுத்துக்கிறது, ஒரு சைடாக படுக்கிறது, ஒரு கையில் நிற்கிறது, முட்டி போட்டுட்டு ஒரு கையில் நிற்கிறது, இதெல்லாம் சின்ன எக்ஸசைசஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சின்ன எக்ஸசைஸ், அதுவும் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். முட்டி வலி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 4 ஸ்டேஜை பிரிச்சுருக்காங்க. இந்த 4 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். விளையாட்டு வீரன் ஆகணும்னு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. பட் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக உடற்பயிற்சி 30 to 45 மினிட்ஸ் கட்டாயமாக செஞ்சே ஆகணும். 10ஆம் கிளாஸ் மாணவர்கள், 12ஆம் கிளாஸ் மாணவர்கள், சார் கிரவுண்டுக்கு போனால் தூங்கிடுறான் சார். அதில் ஒரு சூட்சமாக இருக்குது, ஒரு சீக்ரெட் ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் அப்படின்னா, அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் மூளை வளர்ச்சி அடையும், ஆக்சிஜன் கண்டென்ட் மூளைக்கு நிறைய போகும், மெமரி பவர், ஞாபக சக்தி கூடும், ஹார்ட்டில் அட்ரினலின் பம்ப் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடி, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், மன அழுத்தம் குறையும், நல்லா படிக்கலாம். இது ப்ராமிஸ். ஆனால் அதே விஷயம் அந்த பையனோ பொண்ணோ 2 மணி நேரம் போய் விளையாண்டாங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னா புக்கை திறந்து வச்சோன்னா தூக்கம் வரும். இதுதான் வித்தியாசம். 2 மணி நேரம் விளையாடுறதுக்கும் அரை மணி நேரம் விளையாடுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக போய் விளையாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விளையாடுங்க. திறமை இருந்துச்சுன்னா, உங்கள் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பியன் ஆகலாம். அதுக்கும் மேலே இந்தியாவுக்காக ஓடி விளையாடணும், பதக்கம் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வெறி இருந்துச்சுன்னா ஃபைன். எனக்கு 5 வயசுலேருந்து நடராஜனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கிரவுண்டில் தான் பார்க்கலாம். படிக்கவே மாட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோடய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஃபுல்லாக ரெட் லைன் தான் இருக்கும். எங்கள் அப்பாட்ட அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், எங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரின்ஸிபல்கிட்ட வந்து பேசுவாங்க, டீச்சர்கிட்ட பேசுவாங்க. என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா திட்டிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வந்து திருப்பி டீச்சர்ஸ்கிட்ட வந்து கேட்பாங்க. இன்டர்வல் டயத்தில், லஞ்ச் டயத்தில் எனக்காக டீச்சர்ஸ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா என் மைண்ட் எல்லாம் விளையாட்டில் தான் இருக்கும். என்னோடய பயாலஜி டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் எல்லோரும் இன்னும் கான்டாக்டில் இருக்காங்க. சூப்பர். அதுதான் டீச்சருடைய வலிமையே அதுதான். ஃபென்டாஸ்டிக்.
ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், நமக்கு படித்தாதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா? கமாண்ட் ரெஸ்பெக்ட். நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க, அதை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மரியாதை. காசு நிறையா இருந்து, பணம் நிறையா இருந்து, பவர் பதவியில் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மரியாதை வந்துட்டு உடனே காண போயிடும். பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு. ஸோ அன்றைக்கி படிக்க ஆரம்பித்தேன். பேச்சுலர் இன் ஃபார்மசி படித்தேன், எம்ஏ சோஷியாலஜி படித்தேன், எம்ஏ சைக்காலஜி படித்தேன், எம்எஸ்சி யோகா படித்தேன், பிஹெச்டி டாக்டரேட் முனைவர் பட்டம் வாங்கினேன். தடகளத்தில் அத்லெட்டிக்ஸில் இந்தியாவில் ஒரே ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன்றைக்கி வரைக்கும் முனைவர் பட்டம் வாங்கினது. அதுக்கு மேலே அக்யூபங்க்சர் லெவல் 2 முடித்தேன் சுஜாக்கில். அதுக்கப்புறம் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் கோச்சிங்கில் பயிற்சியாளருக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக லெவல் 2 லைசன்ஸ் படித்து வாங்கினேன். அதுக்கப்புறம் பயிற்சியாளர் மாஸ்டர் ட்ரெயினர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அதுக்கு தனி கோர்ஸ் படித்து லைசன்ஸ் வாங்கினேன். இப்போ ஆல் ஓவர் ஏஷியா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் முக்கியம். நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய வளர்ச்சி இன்னும் ஜாஸ்தியாகும், நிறைய விஷயங்கள். ஸோ எந்த வயசில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வயது வரம்பே கிடையாது. இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த இளைய சமுதாயத்துக்கும் கிரகஸ்தர்களுக்கும் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ அந்த அனௌன்சர் என்ன சொல்லிட்டாங்க, ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் வில் நவ் அட்ரஸ் த கேதரிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நவ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வில் அட்ரஸ் த கேதரிங் அப்படின்ட்டாங்க. தேங்க்ஸ்மா, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டா நம்ம சீஃப் மினிஸ்டர் மாதிரியே நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொன்னேன். கல்லுக்குள்ளற ஒரு யானை எப்படி இருக்கும்? இந்த யானை யோசிச்சு பார்க்குறாங்க. எஸ், யோசிக்கிறது தான் உங்களுடைய வெற்றியே முதல் படி. நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி உங்களை தேடி வரும். மனது லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை செயலில் கொண்டாந்துருவீங்க. ஸோ அவங்க அந்த சிற்பி என்ன சொல்கிறான், இந்த கல்லுக்குள்ளே நான் யானையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானையை செதுக்க ஆரம்பிக்கிறான். எல்லோரும் போய் கேட்குறாங்க, அந்த யானையை எப்படி செதுக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மனது அளவில் யானையை எப்படி இருக்குன்னு அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த யானையை வரைஞ்சான். அதில் கற்பனையிலே வரைகிறான், அந்த கல்லில் வரைஞ்சு நான் செதுக்க ஆரம்பித்தேன், யானை வந்துருச்சு அப்படிங்கிறான். ரொம்ப சந்தோஷம், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே அதை திருப்பி சொல்கிறான், யானையை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வேண்டாத கல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் செதுக்குனேன், அப்போ யானை மட்டும் தனியாக வந்துருச்சு அப்படின்னு புரிய வைக்கிறான். சூப்பர், இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அந்த சிற்பி சொல்கிறான், ரொம்ப அழகாக சொன்னான், நீங்களும் ஒரு சிற்பி தான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சிற்பி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் செதுக்குறீங்க. நீங்கள் இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, ஒரு பெரிய விளையாட்டு வீரன் ஆகணுமா, சாம்பியன் ஆகணுமா, எஸ், எதெல்லாம் வேண்டாத விஷயங்கள், அதுக்கு கெடுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவா ஆகுவீங்க. அதுதான் ரொம்ப உள்ளடக்கிய ரகசியம். அதான் என்ன வேண்டாத விஷயங்கள் என்ன, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, நைட்டு லேட்டாக படுக்கிறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்கள் பார்க்குறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வேண்டாத விஷயங்கள். ஒன்றுன்னா தள்ளி வந்துட்டிங்கன்னா, ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சது நடக்கும், உங்களை தேடி எல்லாமே வரும். ரொம்ப சிம்பிள். லா ஆஃப் அட்ராக்ஷன் அகெயின், அந்த பிரபஞ்சத்தோட சக்தியே அதான், ஈர்ப்பு சக்தி. நீங்கள் எதை விரும்பி போகிறீங்களோ அது உங்களை தேடி வரும், நிச்சயமாக, கண்டிப்பாக. இன்றைக்கி இல்லை, 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கு உண்டான பொறுமையும் மனதில் உள்ள திடகாத்திரமும் வேணும். பர்சீவரன்ஸ், அது ரொம்ப வேணும். பர்சீவரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
1994 லண்டன் போயிருந்தேன் பயிற்சிக்காக. நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம் என்னை லண்டன் அனுப்பிச்சி வச்சாங்க. லண்டனில் போய் பயிற்சி செய்கிறதுக்காக போனேன். அங்கே போனோன்னே என்ன சொல்லிட்டாங்க, நீ ஏஷியா லெவலில் ஓடணும், வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா 3 வாரத்தில் 11 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லண்டன் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கெட் வண்டர்ஃபுல் டெலிஷியஸ் சாக்லேட்ஸ், பேஸ்ட்ரீஸ், ஐஸ்கிரீம்ஸ், அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், வேர்ல்டு பெஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும் லண்டனில். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் காக்டைல்ஸ் அண்ட் மாக்டைல்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வயசு 24 வயசு, 23 வயசு, ஆசையை தூண்டுற வயசு. இது எல்லாத்தையும் தியாகம் செய்யணும். எனக்கு ஒரே குறிக்கோள், இந்தியாவுக்காக மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோள். அன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டேன், 2 ப்ராமிஸ். ஆள் மனதில் ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்னால், என்னைக்காச்சும் ஒரு நாள் திருப்பி நான் லண்டன் வருவேன், வந்து இப்போ சாப்பிடாதது, குடிக்காதது, செய்யாதது, எந்தெந்த ஊருக்கு போகாதது, ஒவ்வொரு தெருவுக்கு போகாதது எல்லாமே நான் சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் எடுத்தேன். இன்னும் கிளைமேக்ஸ் வரல. அந்த ப்ராமிஸ் எடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து இந்தியாவுக்காக ஏஷியாவில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். 1994 வின் பண்ணியாச்சு. பெரிய கொண்டாட்டம், செலிப்ரேஷன். இந்தியா கொடிய கிரவுண்டில் தூக்கி சுற்றும் போது எவ்வளோ பெருமை. 80,000 பேர் நின்று கை தட்டுறாங்க. சூப்பர். 94. அதுக்கப்புறம் 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் என் ஆள் மனசில் அது நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் திருப்பி லண்டன் போகணும், அன்றைக்கி போய் இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சுற்றணும், ஊர் சுற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். மனசுக்குள்ளே இருக்கேன். என்றைக்கு லண்டன் போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உண்டான பொறுமை வேணும், வைராக்கியம் வேணும், மனசு லெவலில் பர்சீவரன்ஸ், திடகாத்திரம் வேணும். 2012 இந்தியா சார்பில் லண்டன் ஒலிம்பிக்ஸுக்கு டெக்னிக்கல் அப்சர்வராக என்னை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ லண்டன் போகிறேன். எனக்கு 4 நாள் தான் வேலை அங்கே. ஆனால் 2.5 மாதம் அங்கே இருந்தேன். நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக 18 வருஷம் காத்திருந்தேன். 14 வருஷம் வனவாசம் மாதிரி இல்லை, இது 14 வருஷம் கூட, 18 வருஷம் காத்திருந்தேன். ஸோ உங்களுடைய ஆள் மனது, நீங்கள் உள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நைட்டு 12 மணிக்கு தான் படுக்கிறீங்க, ஆனால் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு 10 தாட்டி மனசுக்குள்ளே 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு படுங்க, கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிப்பீங்க. எத்தனை பேர் இதில் அதை எல்லாருமே இல்லையா? இதுதான் உங்கள் ஆள் மனதுங்க. ரொம்ப சிம்பிள். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போனா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட உடல், உயிர், ஆன்மா, இது 3 ஒருங்கிணைச்சு இருந்துச்சுன்னா அந்த செயல் வெற்றிங்க. ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு செயலை வெற்றி பண்ணணும் அப்படின்னா இது 3 ஒன்று சேர்ந்துருக்கணும். E = mc². ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி ஃபார்முலா. எனர்ஜி = மாஸ் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். E = mc². ஒரு எனர்ஜி டபுள் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய உடம்பும் மனசும் ஒன்றா இருக்கணும். உடம்பு போகிற இடத்துக்கு மனசு வரணும், மனசு போகிற இடத்துக்கு உடம்பு வரணும். அப்போ தான் செயல். சின்ன உதாரணம், திருப்பி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களோ அப்போ உங்கள் உடம்பு மனசு ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி எப்போ ரொம்ப சோகமாக இருக்கீங்களோ உங்கள் உடம்பு மனசும் ஒரே இடத்துல இருக்கும். மற்ற நேரத்தில் எல்லாமே உங்கள் உடம்பு இங்கே இருக்கும், நீங்கள் வேறு ஏதோ நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, நீங்கள் வேறு ஏதோ இடத்துல இருக்கிறப்ப உங்கள் உடம்பு வேறு எங்கேயோ இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பவர், ஸ்ட்ரென்த். இது 2 ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உங்களை தான் சேரும், வேறு யாரையும் சேராது. 100% உண்மை. நீங்கள் அனுபவிக்கணும். இந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்களும் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 40 வயசுலேருந்து 60 வயசுக்கு ஒரு குட்டி கதை, இன்னொரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசை. இது நம்ம ஹானரபிள் சிஎம் சொன்ன கதை. இது அவர்கிட்டருந்து காப்பி அடித்த கதை. இது எல்லாருக்குமே பொருந்தும். ரொம்ப நல்ல கதை, சூப்பர் கதை சொன்னார்.
ஒரு ஆறு உருவாகுதுல்ல, ஆறு தண்ணியில் வருது, அது போய் சேர வேண்டிய இடம் வந்து கடல் இல்லையா? அது போய் சேர வேண்டிய இடம் கடல். இதை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆறு வர வழியில் முதல் ஊரில் வந்து விளக்கேற்றி அந்த ஆறை வரவேற்கிறாங்க இல்லையா? விளக்கேற்றி அந்த தட்டில் ஆற்றுல விடுவாங்க, விளக்கேற்றி வணங்குறாங்க. அந்த ஆறு அதை கடந்து போகுது, இன்னொரு இடத்துக்கு போகுது, அங்கே பூ தூவி வரவேற்கிறாங்க, பூ தூவி வரவேற்கிறாங்க. அதையும் கடந்து அது ஆறு போகுது. இந்த அடுத்த ஊரில் வந்து எல்லாரும் குப்பையெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க, சின்ன பசங்கள்லாம் கல் தூக்கி அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊரையும் தாண்டி ஆறு போகுது, நேராக கடலில் போய் சேருது. இதில் என்ன கருத்து, என்ன உண்மையான உள் கருத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய வேலை போய் சமூகத்தில் போய் சேர்க்கணும். யார் வரவேற்கிறாங்களும் சரி, யார் திட்டினாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, யார் கிண்டல் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க. எது ரைட்டோ அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் 40 வயசுலேருந்து 60 வயசு இல்லை, எது வழி காட்டணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்ன யாருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், 4 வார்த்தை பேசணுமா போதுமா, பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக 4 விஷயம் தான் பேசணும், 4 வார்த்தை தான் பேசணும். அந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஓ, இவங்ககிட்ட இந்த வார்த்தை எதுவும் வரலையே அப்படின்னு நான் எதிர்பார்க்கணும். நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும், பேசாமல் இருக்கணும். உங்களோட வாய்ப்பு வரும்போது இந்த 4 வாரம் அப்போ தான் மரியாதை ஜாஸ்தி. அப்போ அந்த மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 4 வார்த்தைக்கு தான் மரியாதை. இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வார்த்தை பேசக்கூடாது. அதை பட்டினத்தார் அழகாக சொல்லுவாங்க. உணவு பழக்கத்தில் எதுவும் உணவு பழக்கம் மட்டும் இல்லை, எதுவுமே அளவோடு சாப்பிட்ணும் அப்படின்னு பேசுவாங்க. அளவோடு சாப்பிட்ணும் அப்படின்னு பேசுவாங்க. அளவோடு வாழ கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு இளைய தலைமுறைக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, எக்கனாமிக்கலாக வாழ்வது எப்படி, சிறு சேமிப்போடு வாழ்வது எப்படி. இந்த ரிசெஷன் பீரியடில் நம்ம எப்படி இந்தியா வெற்றிக்கு எல்லா நாடை விட வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த சிறு சேமிப்புங்கிற ஒரு நம்மளுடைய சமூகத்திலிருந்து தான் வந்தது. வேறு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல இந்தியாவுக்கு. அதனால தான் இந்தியா அந்த கோவிடை தாண்டி வந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும், மற்ற நேரத்தில் சாப்பிடாதீங்க. எஸ்பெஷலி இந்த 40 வயசுலேருந்து 60 வயசு அந்த பசியை உண்டாக்குற அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட்டினத்தார் சொல்கிறார், தேவையான அளவு உண்ண வேண்டும். ஓ, இன்றைக்கி பிரியாணி நல்லாயிருக்கு, இன்றைக்கி தயிர் சாதம் நல்லாயிருக்கு அப்படின்னு 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது. வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருல்ல, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. பசித்திருன்னா பசியோடு இருக்கிறது இல்லை, அறிவு பசியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். விழித்திரு அப்படின்னா தூங்காமல் இருக்கிறது கிடையாது, நல்லா தூங்கணும், 9 மணி நேரம் தூங்கணும். விழித்திரு அப்படின்னா சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறது நீங்கள் உணர்ச்சியோடு இருக்கணும், அனுபவிக்கணும், ஃபீல் பண்ணணும் உங்களோட சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. தனித்திருன்னா தனியாக போய் நிற்கக்கூடாது, நோ, யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், மற்றவங்களோட வித்தியாசமாக எதையும் செயல்படுத்தக்கூடிய வீரராக இருக்கணும். இதுதான் வள்ளலாருடையது. இது நமக்கு முக்கியமாக உணவு வந்து உடலுக்காக, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உணவு வந்து உடலுக்காக உணவு இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், உணவு வந்து உடலுக்காக. ஸோ எப்போ சாப்பிட்ணுமோ அப்போ மட்டும்தான் சாப்பிட்ணும். என்ன சாப்பிட்ணுமோ, ப்ரோட்டீன் தான் நிறையா சாப்பிட்ணும், தண்ணி சத்து நிறையா சாப்பிட்ணும், நார் சத்து நிறையா. 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நார் சத்து நிறையா சாப்பிட்ணும். அப்போ நார் சத்து நிறையா சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராது, வீசிங் ட்ரபிள் வராது, மலச்சிக்கல் வராது. ரொம்ப முக்கியமான விஷயம். நார் சத்து எந்தெந்த சாப்பாடுலலாம் இருக்குது, எல்லா விதமான காய்கறிகளையும் எல்லா விதமான கீரைகளிலையும் நார் சத்து இருக்குது. இது நார் சத்து நிறையா சாப்பிட்ணும். அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வராது, லிவர் ப்ராப்ளம் வராது, கிட்னி ப்ராப்ளம் வராது, ரொம்ப முக்கியமாக மலச்சிக்கல் இருக்காது. ஸோ பசித்தால் மட்டும் உண்போம், தேவையான அளவு உண்போம், சத்தான உணவை தேர்ந்தெடுப்போம், உணவை வீணாக்க மாட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம், உணவு மேலே ஆசை வைக்கணும், சுவைக்காக மட்டும் இல்லை,
பட் ஆரோக்கியத்துக்காக. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும். அதோடைய இம்பேக்ட் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ பொறுத்து இருக்குது. உங்களோட எண்ணமும் மாறும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்களோட எண்ணம் மாறும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து உங்களுடைய செயல் மாறும். சாதுவாக இருக்கலாம், ராஜா மாதிரி இருக்கலாம், ராணி மாதிரி இருக்கலாம், வீரனாக இருக்கலாம், கோழையாக இருக்கலாம், எப்படி வேணால் சோம்பேறியாக இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து இருக்கும். அந்த சாப்பாடு வகையை தேர்ந்தெடுத்திங்கன்னா அதுக்கு உண்டான வகையில் மாறுவீங்க. ஸோ உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு வேணும். முதல்ல உடற்பயிற்சி. இந்த எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறது, சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயதினருக்குமே ப்ளே வெல். 30 வயசில் நீங்கள் விளையாடணும். 60 வயசில் எங்கள் அப்பா அம்மா ஒரு டீம் செலக்ட் பண்ணி எல்லோரும் டென்னிகாய்ட் விளையாடுவாங்க, பால் விளையாடுவாங்க, இன்னமும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு வீட்டில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்பாவுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ 30லேருந்து 45 நிமிஷம் கண்டிப்பாக விளையாடணும். ப்ளே வெல். ரெண்டாவது விஷயம், ஈட் வெல். நல்ல விஷயம், கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல விஷயமாக சாப்பிடணும். அடுத்தது ஸ்லீப் வெல். நல்லா தூங்கணும். எல்லாருக்கும் தூக்கம் வரலன்னு தான் கம்ப்ளைண்ட்டு. தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் லாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கும், ஞாபகப்படுத்துங்க, சொல்லிக் கொடுக்க போகிறேன். 4வது தான் படிக்கணும், ஸ்டடி வெல். நீங்கள் 10 மணி நேரம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த 10 மணி நேரம் படிக்கிறத 1 மணி நேரம் படித்தா போதும், மனசில் நிற்கும். அதுக்கு இந்த 3 விஷயமும் நீ செய்யணும். ப்ளே வெல், ஈட் வெல், ஸ்லீப் வெல் அண்ட் ஸ்டடி வெல். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடி வெல் நடக்கும். நம்ம உடம்புல 4 ஹார்மோன், ரொம்ப முக்கியமான ஹார்மோன் சுரக்குது. இந்த உடற்பயிற்சி செஞ்சால் இந்த ஹார்மோன்லாம் சுரக்கும். ஃபஸ்ட்டு ஹார்மோன் என்டார்ஃபின். நேச்சுரலாகவே பெயின் கில்லர். உங்கள் உடம்பு வலியை போக்கக்கூடிய தன்மை அந்த என்டார்ஃபின் ஹார்மோனுக்கு உடம்புலே சுரக்குது. நீங்கள் டேப்லெட்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸசைஸ் தான் மருந்து, உடற்பயிற்சி தான் மருந்து முதல். ரெண்டாவது, இந்த என்டார்ஃபின் எப்போ சுரக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால. அதுதான் லவ் ஹார்மோன். அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுடைய ஐயாமார்கள், ஆட்சிமார்கள், ஆயாமார்கள், அப்பத்தாமார்கள் எல்லாருமே கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் அன்பு, லவ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ கோபம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். அப்போ நீங்கள் கொடுக்குற லவ் பத்தலை, அப்போ டோஸ் கொஞ்சம் கூட கொடுக்கணும். லவ்ங்கிற டோஸை ஜாஸ்தி பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரண்டர் ஆவாங்க. இந்த லவ்ங்கிறப்ப வரப்ப இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டார்ஃபின் வரும். அதுக்கு அடுத்த ஹார்மோன் வந்து செரட்டானின். அது சூப்பர். உங்களுடைய பாடி டெம்பரேச்சர், மூடு, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். இந்த பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுதான் முக்கியமான விஷயம். 4வது ஹார்மோன் வந்து டோபமைன். உங்கள் உடம்புல உள்ள டாக்ஸின், அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையும், டாக்ஸின் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும், கழிவு எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. அதுக்கு நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த தண்ணியை பற்றி 3 கதை சொல்ல போகிறேன். பிராணா பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன், ஏர், உங்கள் ஆக்சிஜனை பற்றி கதை சொல்ல போகிறேன், நெருப்பை பற்றி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இது 3 கதை தான். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாகவே. 5 எக்ஸசைஸ், 3 சீக்ரெட் சொல்லிக் கொடுக்க போகிறேன், 3 ரகசியம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கதை சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமானது. அது தண்ணியோட எஃபெக்ட்டு, தண்ணி தான் ரொம்ப பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல்ங்க. அந்த காலத்தில் எல்லாருமே தண்ணியை வச்சு தான் சபிப்பாங்க, தண்ணியை வச்சு தான் ப்ளஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆசீர்வதிக்கிறதும் சபிக்கிறதும் தண்ணியை வச்சு தான் பண்ணுவாங்க இல்லையா? இந்த கவச குன்றத்தில் வச்சு தானே பண்ணுவாங்க இல்லையா? தண்ணிக்கு வந்து அவ்வளோ பவர். நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே தண்ணி கேட்கும், நீங்கள் சொல்கிறத தண்ணி கேட்கும், தண்ணி செயல்படுத்தும். யுவர் கம்யூனிகேஷன் டு த வாட்டர் இஸ் ஸோ பவர்ஃபுல், இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் தாட் ப்ராசஸ் இன்டு ஆக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணிக்கு அவ்வளோ பவர் உண்டு. நீங்கள் இப்போயிலேருந்து நீங்கள் தண்ணி குடித்தா அந்த தண்ணிக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு குடிங்க, 100% இட் வில் சேஞ்ச் யுவர் சிஸ்டம். இதை ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணா அப்படின்னா,
ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து, தண்ணி கிளாஸ் எடுத்து தண்ணிக்கிட்ட பேசினான். நீ என்னை க்ளீன் பண்ண போகிற, எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க போகிற, எனக்கு எனர்ஜி கொடுக்க போகிற, நீ தான் எல்லாமே, எனக்கு பவர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணால் கிறிஸ்டலைஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தான். அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது கலர் கலராக சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது கிறிஸ்டல் வடிவத்தில். அதே தண்ணியை திட்டி கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டிட்டு நீ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தான். கருப்பாக தெரிஞ்சிச்சு அந்த தண்ணியில். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஸ்கேட்டர்டாக இருந்துச்சு, கண்ணா பின்னான அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ அந்த தண்ணிக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். புக்கு இருக்குது, படித்து பாருங்கள். ஹிடன் மெசேஜஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அவன் ரிசர்ச் பண்ணி எழுதின புக்கு. ஹிடன் மெசேஜஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு புக்கு படிங்க. சும்மா 60 பக்கம் தான், சின்ன புக்கு. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் குடிக்கிறப்ப தண்ணியை உங்கள் பாடியை க்ளீன் பண்ண போகுது, உங்கள் பாடிக்கு எனர்ஜி கொடுக்க போகுது, உங்கள் பாடிக்கு எல்லா விஷயமும் நல்லது செய்ய போகுது அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி குடிங்க, சுத்தமாக இருக்கும். நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், பிறந்த குழந்தைக்கு நம்ம ஆயா அப்பத்தா குளிப்பாட்டுறப்ப காலில் போட்டுட்டு கடைசியில் எந்த தண்ணியில் குளிக்குதோ அந்த தண்ணி எடுத்து 3 சுற்றி வாயில் ஊட்டி விடுவாங்க இல்லையா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ். பட் அது டாக்குமெண்ட் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, ப்ரூஃப் கிடையாது. எதுக்காக அந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்னா உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும். அந்த தண்ணியில் உள்ள பாக்டீரியா வைரஸ் உள்ளே போய் அந்த உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது, ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிஜென்ஸை க்ரியேட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணவன் அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சுட்டான், பேட்டன்ட் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஆயாமார்களும் அப்பத்தாவும் இதை செஞ்சுருக்காங்க. அது என்ன விஷயம்னு சொல்லி கொடுக்காமையே போயிட்டாங்க. தண்ணிக்கு அவ்வளோ பவர். நீங்கள் எங்கே தண்ணி குடித்தாலும் சரி, குளித்தாலும் சரி, மழையில் நனைஞ்சாலும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் இதை செய்யுங்க. ஓகே, தண்ணியை பற்றி ஒரு சின்ன ரகசியம் சொல்லிட்டேன். இதில் நிறைய ரகசியம் இருக்குது. நான் டயத்துக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அடுத்தது காற்று. இந்த பஞ்சபூதங்கள் ரொம்ப பவர்ஃபுல்ங்க. இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 5 புலன்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது, நேரடியாக தொடர்பு இருக்குது, லிங்க் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், லிங்க் பண்ண மாட்டேங்கிறோம். அதை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நொடி தான் முருகன் பக்கத்தில் வந்து நிற்பார். சிம்பிள். எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் கூப்பிட்டா முருகன் பக்கத்தில் வந்து நிற்பார். எஸ், 100%, 200%, 1000% ஐ டெல். நான் கூப்பிட்டேன்னா முருகன் வந்து பக்கத்தில் நிற்பார். ஸோ இந்த சக்தி எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 வரும். ஒரு கோடு போடுறீங்க, மெலிசாக இருக்கும் அந்த கோடு. ஆனால் அதே கோடு ஒரு 1000 தாட்டி அந்த கோடு மேலேயே போடுங்க, திருப்பி 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 போடுங்க, அழுத்தமாக ஸ்ட்ராங்காக தெரியும். தெரியுமா? நம்ம பிரெயினும் அப்படி தான். நம்ம பிரெயின்லேருந்து கொடுக்குற கமாண்ட், ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். அதே கமாண்டை 1000 தாட்டி கொடுங்க, வேறு எதுவுமே செய்யாது, அது மட்டும்தான் செய்யும். பிரெயின் அவ்வளோ பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல் பிரெயின். ஸோ இந்த காற்றை பற்றி பேச வரோம். பிராணா, இதுதான் நம்மளோட உயிர் சக்தி. உயிர் சக்திங்கிறது பிராணா. இந்த பிராணா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல நிறைய சிஸ்டம் இருக்குது. மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது இல்லையா? ஆனால் நம்மளுடைய ஆன்மீகத்தில் பட்டினத்தார் சொன்னது 2 சிஸ்டம் தான். ஒன்று வந்து கெமிக்கல் சிஸ்டம், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். எலக்ட்ரிக் கரண்ட் போச்சுன்னா பவர் கிடையாது, உயிர் போச்சு. கெமிக்கல் சிஸ்டம் போச்சுன்னா மெட்டபாலிசம், ஜீரண சக்தியோ இல்லை மலச்சிக்கலோ வரதுக்கு உண்டான ப்ராப்ளம் அனைத்தும் உருவாக்கும். இது ரெண்டே சக்தி தான், கெமிக்கல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இது ரெண்டுத்துக்கும் பிராணா, உயிர் சக்தி தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் மூச்சை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடலாம். அப்போ அந்த காலத்தில் கூடு விட்டு கூடு பாயிறது எப்படி, அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அது மூச்சு பயிற்சியில் கூடு விட்டு கூடு பாஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, எல்லாம் நடந்திருக்கு, சாத்தியம். அதுக்கு எல்லாம் சாத்தியக்கூறுகள் அனைத்தும் டாக்குமெண்டட். இதை யாரும் ப்ராக்டிஸ் பண்ணல, சொல்லிக் கொடுக்கல.
இப்போ நம்ம வந்து எந்திரிச்சோடனே நீங்கள் 5 தாட்டி மூச்சு உள்ளே இழுத்து விட்டீங்க. இப்போ இந்த காற்றுல வந்து மில்லியன் கணக்காக பாக்டீரியா வைரஸ் இருக்குது இந்த காற்றுல. இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியிலையும் மில்லியன் கணக்கில் பாக்டீரியா வைரஸ் இருக்குது. நம்ம உடம்புல ஒத்து போச்சுன்னா எந்த சிக்கலும் வராது. ஒத்து போகலைன்னா தான் இன்ஃபெக்ஷன் வரும், காய்ச்சலாக மாறும், கோல்டாக மாறும், வீசிங்காக மாறும், இல்லையா, அமீபிக் டிசென்ட்ரியாக மாறும், எல்லாம் மாறும். ஸோ இதை மாறாமல் இருக்கிறதுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 10 தடவை இந்த மாதிரி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுங்க. உங்கள் உயிர் சக்தி பிராணா தான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் தடுப்பூசி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தடுப்பூசி எப்படி தயாரிக்கிறாங்க? ரொம்ப சின்ன ரகசியம். சிக்கன் பாக்ஸுடைய தடுப்பூசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சிக்கன் பாக்ஸுடைய வைரஸை எடுத்து அதோடைய ஸ்ட்ரென்த்தை வீக்கன் பண்ணி இன்ஜெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடியில் செலுத்திடுறாங்க. ஸோ அது பாடியில் செலுத்துறதுனால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சிக்கன் பாக்ஸோடைய எதிர்க்கக்கூடிய சக்தி உருவாகுது. அதுதான் ஆன்டிபாடி. ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறப்ப இந்த ஆன்டிபாடி அதோட சண்டை போடும். சண்டை போட்டு நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும். ஸோ சிக்கன் பாக்ஸ் வராது நம்மளுக்கு. இதுதான் வேக்சினுடைய கான்செப்ட், பிரின்சிபிள். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் ஃபார்மசி படித்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் லிங்கில் தெரியும். பாதி டாக்டர், அரை டாக்டர். ஸோ நீங்கள் இப்போ மூச்சு வாங்கும் போது எல்லா பாக்டீரியாவும் உள்ளே போகும். ஒரு புது இடத்துக்கு உள்ளே போகணுன்னு 5 தாட்டி மூச்சு உள்ளே இழுத்து வாங்கி எடுத்துருங்க. ஃபைன். எந்த இடத்துக்கு போனாலும், இங்கேருந்து சாப்பாடு கறி போகிறீங்களா, அடுத்த ரூம் போகிறீங்களா, டாய்லெட் போகிறீங்களா, இல்லை வெளியில் போகிறீங்களா, ரோடுக்கு போகிறீங்களா, மாலுக்கு போகிறீங்களா, சினிமா தேட்டருக்கு போகிறீங்களா, எங்கே ட்ரெயினுக்குள்ளே போகிறீங்களா, எங்கே போனாலும் ஒரு 10 தாட்டி மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுங்க. சிம்பிள். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மனசுக்குள்ளற உடம்புக்குள்ளற உருவாயிரும், ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். இது சயின்ஸ். இது நான் சயின்ஸை சொல்கிறேன், இது ஆன்மீகம் கிடையாது. இங்கேருந்து அந்த காலத்தில் டெல்லிக்கு போவோம், 34 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில். 7 மாநிலங்களை கடந்து போகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வெதர் இருக்கும். வெயில் இருக்கும், ஒரு சில மாநிலத்தில் குளிர் இருக்கும், ஒரு சில மாநிலத்தில் மழை இருக்கும். எல்லா 7 மாநிலத்தில் கடந்து போகும்போது 34 மணி நேரம் ஆகும் டெல்லி போய் சேர்றதுக்கு. ஆனால் டெல்லி போய் சேரும்போது பயங்கர குளிராகும், கோல்டு பிடிச்சிரும், தொண்டை கட்டிக்கும், ஃபீவர் வந்துடும் இல்லையா? ஆனால் நீங்கள் 7 மாநிலம் கிராஸ் பண்ணும்போது எவ்ரி 2 hours இந்த மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு போங்க. டெல்லி போய் இறங்கும்போது நார்மலாக இறங்குவீங்க. ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். ஒருத்தன் எந்திரிச்சு கேட்டான், சார் நீங்கள் நான் 34 மணி நேரம் சொன்னீங்க, இப்போ ஒரு 2.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் போயிடுறோமே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டான். சூப்பர் கேள்வி, ஃபென்டாஸ்டிக் கேள்வி. ஃப்ளைட்டில் வந்து 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. ஸோ 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் பண்ணுங்கள், எஃபெக்ட். ஏன்னா ஃப்ளைட்டோடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? நம்ம ஏர் கண்டிஷனுடைய கான்செப்ட் என்ன? உள்ளே இருக்க சூடு ஏற காற்றை எடுத்து வெளியே விட்டுருது. ஸோ சில்லுன்னு ஆகுது உள்ள. இதுதான் ஏர் கண்டிஷனுடைய கான்செப்ட் தான். ஆனால் ஃப்ளைட்டோடைய கான்செப்ட் ரிவர்ஸ். ஸோ அதனால் எவ்ரி 15 நிமிஷம் அந்த வெளியில் இருக்க பாக்டீரியாலாம் உள்ளே வருது, வைரஸ் உள்ளே வருது. ஸோ நீங்கள் 15 நிமிஷம் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா. டெல்லி போய் இறங்கும்போது நார்மலாக இறங்குவீங்க, கேரண்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். 18 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, டலாஸுக்கு போகிறீங்க, நியூயார்க் போகிறீங்க அப்படின்னா ஜெட்லாக் வருதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில பயிற்சிலாம் இருக்குது. அந்த சில பயிற்சிலாம் செஞ்சிங்கன்னா ஜெட்லாக்கே வராது. ஐ ப்ராமிஸ் யூ. சிம்பிள். ஸோ இந்த காற்றுக்கு அவ்வளோ பவர் உண்டு, வெரி பவர்ஃபுல். நீங்கள் பாடியை லைட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிராணா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கிட்ஸு வந்து 3 முக்கியமான மூச்சு பயிற்சி செய்யணும். நாடி சோதனா, பஸ்திரிகா, 3வது வந்து பிரம்மஹரி பிராணாயாமா. இது 3 செஞ்சிங்கன்னா லைஃப் லாங் பிரச்சனையே வராது. நாடி சோதனா, இதை நான் சொல்லிக் கொடுக்கணுமா இப்போ வேண்டாமா? நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்கு. நாடி சோதனா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். வலது மூக்கில் மூச்சு உள்ளே இழுக்கணும், இடது மூக்கில் மூச்சு வெளியே விடணும். இடது மூக்கில் மூச்சு உள்ளே இழுக்கணும், வலது மூக்கில் மூச்சு வெளியே விடணும். இது ஒரு ரவுண்டு. 9 ரவுண்டு இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 3 சைக்கிள் செய்யணும், 27 தடவை. எல்லாமே கணக்கு தான். 9 × 3 27 தடவை. எல்லா மூச்சு பயிற்சி இது ஸ்டாண்டர்டாக பண்ணிங்கன்னா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ரைட் இன்,
லெஃப்ட் அவுட், லெஃப்ட் இன், ரைட் அவுட். இது ஒரு சைக்கிள். புரியுதுங்களா? ரொம்ப ஸ்லோவாக, எதுவும் கணக்கெல்லாம் தேவையில்லை. ஸ்லோவாக மூச்சு உள்ளலுங்க, ஸ்லோவாக வெளியே விடுங்க, ஸ்லோவாக மூச்சு உள்ளலுங்க, ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கதையை மறக்க மாட்டீங்க. மூச்சு பயிற்சி செய்யும் போது உடம்பு விரியும் போது காற்று உள்ளே போகணும், உடம்பு சுருங்கும் போது காற்று வெளியே வரணும். ஸ்திரம் சுகம் ஆசனம், இதுதான் பதஞ்சலியுடைய மந்திரம். ஸ்திரம் அப்படின்னா ஸ்டெடினஸ், கண்ட்ரோல், பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி, அதான் ஸ்திரம். சுகம் அப்படின்னா கம்ஃபர்டபுள். எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அந்த பொசிஷன் உட்காந்துங்க. இப்போ ஒரு காலில் உட்காரது கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஒரு காலில் உட்காருங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு சைடு, ரொம்ப முக்கியம். அதான் ஸ்திரம். சுகம் கம்ஃபர்டபுள், இது ஆசனம். எந்த பொசிஷனில் கால் மரத்து போகாமல், கை கால் மரத்து போகாமல் இருக்கணும்னா அந்த ஸ்திரம் சுகம் ரொம்ப முக்கியம். இது நாடி சோதனா. நாடி சோதனா சொல்லாங்க. கொஞ்சம் வேரியேஷன் பண்ணிங்கன்னா அனுலோம் விலோம், அப்படி இல்லாட்டி நாடி ஸ்ருதி, எல்லாம் ஒரே பேர் தான். ரெண்டாவது பஸ்திரிகா. ரொம்ப முக்கியமாக பிபி இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க பஸ்திரிகா செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமான கண்டிஷன். எஸ், வானத்தை பிடிச்சி கீழே இழுக்க போகிறீங்க, மறக்கவே முடியாது. நல்லா மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க, பிடிச்சி இழுக்கணும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பெல்ஷன், அதான். வானத்தை பிடிச்சி மேலே மேலேருந்து கீழே இழுக்கிறீங்க 9 தடவை. ஸ்லோவாக மூச்சு உள்ளே இழுங்க, அவ்வளோதான். 9 தடவை. இதுக்கு பேர் பஸ்திரிகா. 9 தடவை 3 ரவுண்டு, 27 தடவை செய்யணும். ரொம்ப சிம்பிள். இது பஸ்திரிகா. அடுத்தது பிரம்மஹரி பிராணாயாமா. பிரம்மஹரி ரொம்ப முக்கியம். மூளைக்கு எல்லா உயிர் சக்தியும் கொடுக்குற பிராணாயாமம் பிரம்மஹரி. உங்களுடைய நினைவாற்றல் சாகர வரைக்கும் நினைவாற்றல் இருக்கணும் அப்படின்னா, ஞாபக சக்தி இருக்கணும்னா இந்த பிரம்மஹரி டெய்லி செய்யுங்க. மூளையில் உள்ள மூளை நுணுக்கங்களை எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிற ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமா இந்த பிரம்மஹரி பிராணாயாமா. ரொம்ப முக்கியமான விஷயம். மூச்சு உள்ளே இழுக்கணும், காதை அடைச்சிக்கணும். மூச்சு வெளியே விடும்போது மூக்குனால் ஒரு பி, வண்டோட சத்தம் எப்படி கேட்கும் அந்த மாதிரி பி, ஹம்மிங் சவுண்டு. சைமல்டேனியஸாக மூச்சு வெளியே விடும்போது அந்த ஹம்மிங் சவுண்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். மூச்சு உள்ளே இழுத்துட்டாங்க, இந்த வைப்ரேஷன் உங்கள் மண்டை ஓடுக்குள்ளே கிரியேட் ஆனிச்சுன்னா நீங்கள் உள்ளே இழுத்த மூச்சு மூளைக்கு எல்லா பகுதிக்கும் போகும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஸ்லோவாக, நிதானமாக, அவசரமே இல்லாமல் பண்ணுங்க. பிரம்மஹரி பிராணாயாமா 9 தடவை 3 சைக்கிள், 27 தடவை. ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். பயங்கர ரெஃப்ரெஷ் கிடைக்கும். விடை கிடைக்காத பிரச்சனைகளுக்கு கூட விடை கிடைக்கும். 100%. நீங்கள் பண்ணி பாருங்கள், தெரியும், விடை கிடச்சிரும் 100%. ஸோ பிரம்மஹரி பிராணாயாமா இது ரொம்ப முக்கியமான பிராணாயாமா. இது 3மே கம்பல்சரியாக செய்யணும். இது ஆரம்பத்துலேருந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிபியே வராது, மன அழுத்தமே வராது. நல்ல மூச்சு உள்ளே இழுங்க, தாவாங்கோட்டையை நெஞ்சோட இறுக்கி பிடிங்க. எவ்வளோ நேரம் தம் கட்ட முடியுமோ தம் கட்டுங்க, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் ஜலந்தர பந்தான்னு பேர். ரொம்ப சிம்பிள். உங்கள் மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய பந்தா. ரொம்ப சிம்பிள். பட் ஆனால் உள்ள வேலை செய்கிறது அவ்வளோ வேலை செய்யுது. ஏன்னா நீங்கள் உள்ள மூச்சு இழுத்த காற்று எல்லா இடத்துக்கும் போகுது. அடுத்தது மூலபந்தா. ஜலந்தர பந்தா சொல்லியாச்சு. மூலபந்தா. மூலபந்தா ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் வரவங்களுக்கு உங்களோட ஆசன வாயை உள்ளே இழுக்கணும், உள்ளே இழுத்துட்டு வெளியே விடணும், உள்ளே இழுத்துட்டு வெளியே விடணும். ஸ்லோவாக உள்ளே இழுங்க, ஸ்லோவாக வெளியே விடுங்க. மலச்சிக்கலே வராது. 100% கேரண்டி. நீங்கள் தண்ணி எவ்வளோக்கெவ்வளோ குடிக்கிறீங்களோ மூலபந்தா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 பந்தா தாங்க மொத்தமே. நான் 2 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜலந்தர பந்தா, மூலபந்தா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு நடுவில் உத்தியான பந்தான்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மகா பந்தான்னு ஒன்று இருக்குது. அது வேறு கிளாஸில் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறாங்க. இது 2 பண்ணிங்கன்னா போதும். இது 2 மெயின்.
நான் திருப்பி சொல்கிறேன், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பஸ்திரிக்காவும் ஜலந்திர பந்தாவும் பண்ணக்கூடாது. ஜலந்திர பந்தா உங்களுடைய தாடையை நெஞ்சோடு அழுத்தி பிடிக்கிறது. மூலபந்தா யார் வேணால் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. புரியுதுங்களா? பஸ்திரிக்காவும் அதே மாதிரி. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க தயவு செஞ்சிடாதீங்க. இட்ஸ் அ காஷன், இட்ஸ் அ ப்ரிகாஷன், இட்ஸ் அ வார்னிங். ஓகே, ஃபைன். இதுதான் அடுத்தது. டே கண்ணா வாடா, நீ வாம்மா, அந்த ஷேர் எடுத்துகிட்டு வா. மேலே ஏறி முடியா. இந்த முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்றேன். உட்காருமா, ஷேரில் உட்காரு. இந்த டோ ஒன்றி பார்த்து, கால் ஒட்டக்கூடாது. டோ ஒன்றி பார்த்து மேலே போ. பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பாடி பின்னாடி இருக்கணும். எஸ், கீழே இருக்கணும். கால் ஒட்டக்கூடாது. எஸ், டோ ஒன்றி பார்த்துருக்கு, டோ ஒன்றே பார்த்துருக்கு. புரியுதா? ஸோ இங்கே டைட் ஆகுதா? எஸ். இது கண்டினியூஸாக 9 தடவை, 3 சைக்கிள் திருப்பி 27 தடவை. கீழே இருக்கு. எஸ். தம்மெல்லாம் கிடையாது, ரிலாக்ஸாக பண்ணு, ரிலாக்ஸாக ஜாலியாக பண்ணு. இது நீ பெயின் வரத்துக்கு முன்னாடி செய்யக்கூடியது. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் சயின்ஸ். என்ன அப்படின்னா, உங்களுடைய தொடை தசைகள் வலிமையாக இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீயை பாதுகாக்கும். தொடை தசைகள் வலிமை இழந்துருச்சு அப்படின்னா, வீக் ஆயிடுச்சுன்னா, உங்கள் பாடி வெயிட் ஃபுல்லாகவே முட்டிக்கு தான் போகும். ஸோ அதனால தான் முட்டி ப்ராப்ளம் வருது. ஸோ உங்கள் தசை நாறுகளில் ஸ்ட்ரென்தன் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நீ பெயின் வராது, நீ ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம், ப்ரிவென்ஷன். ஸோ போன் தேயாது. ஏன்னா மசில் எல்லா இம்பேக்டையும் ஃபோர்ஸையும் மசில் தாங்கிக்கும். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். சூப்பர், தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓடு. ஸோ தட் தசைக்கு இன்னும் வலு ஜாஸ்தி ஆகும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். கால் நல்லா தொங்க போடணும். இப்போ இங்கே இடம் இல்லாதனால கொஞ்சம் ஹைட்டாக இருந்து கால் தொங்க போட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்லோவாக பண்ணுங்கள். கால் ரெண்டும் தள்ளி தள்ளி இருக்கணும். உங்கள் இடுப்பு அளவுக்கு கால் வைக்கணும், கால் ஒட்டக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், டோ உங்களை பார்த்துருக்கணும். அப்போ தான் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். டோ வெளியில் இருந்துச்சுன்னா மசில் ஸ்ட்ரென்தன் ஆகாது. ஸோ அந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், 3 ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாச்சு, பந்தா சொல்லி கொடுத்தாச்சு, நீக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ முத்ராஸ் ரொம்ப சின்னது. நம்ம பாடியில் 70% தண்ணி இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பஞ்சபூதங்களில் வாட்டர் சொல்லியாச்சு, ஃபயர் இது ஏர் சொல்லியாச்சு, பிராணா சொல்லியாச்சு. அடுத்தது ஃபயர், அக்னி. ஃபயர் ரொம்ப முக்கியம், கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். சூரியன் காலையில் எந்திரிச்சோன்னே 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 9 மாடியூல் இருக்குது. அது 3 மாடியூல் மட்டும் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். காலையில் 6:30 மணிக்கு முன்னாடி சூரியனை பார்க்க சொல்லுங்கள். கண்ணாடி போட்டிருக்கோம், கண்ணாடியை கழட்டிட்டு சூரியனை பாருங்கள். ஏன்னா கண்ணாடியோட சூரியனை பார்த்தீங்கன்னா அதோடைய பவர் ஜாஸ்தி ஆகும், கண் அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்ணாடியை கழட்டிட்டு சூரியனை பாருங்கள். 6:30 மணிக்கு முன்னாடி யூவி ரேஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி பாருங்கள், பவர் ஜாஸ்தி ஆகும். எங்கள் பாட்டி, எங்கள் சின்ன பாட்டி, எங்கள் ஆயா, எங்கள் அப்பத்தா 94 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் புக்கு எல்லாம் படித்தாங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் நானும் இது வரைக்கும் இன்னும் ரீடிங் கிளாஸ் கூட படிக்கிறதுக்கு கூட இன்னும் கண்ணாடி போடல. இப்போ எனக்கு வயசு நான் சொல்ல மாட்டேன். 56 இருக்காங்க. தேங்க்ஸ்மா, ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க, வெரி குட், தேங்க்ஸ். எனக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஃபைன். இப்போ ஸோ கண் ரொம்ப முக்கியம். ஏன்னா கண் மட்டும்தான் நம்ம உடல் உறுப்பில் மூளையோட டைரெக்டாக தொடர்பு வச்சுருக்கிறது கண் மட்டும்தான். மற்றது எல்லாமே நரம்பு மூலமாக தான் தொடர்பு. கண் மட்டும்தான் மூளையோட டைரெக்டாக இருக்குது. கண் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னா அது கண்ணுக்கு அது வேறு வித்தியாசம், அதோடய பவர் ஜாஸ்தி. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 இன்னும் பவர் ஜாஸ்தி ஆகும். இது முதல் வேலை சூரியனை பார்க்கணும். காலையில் 6:30 மணிக்கு முன்னாடி பார்க்கணும். 30 செகண்ட்ஸ் பாருங்கள், 3 தடவை பாருங்கள், ஃபைன் இட் இஸ். இம்மீடியட்டாக சூரியனை பார்த்துட்டு பச்சை கலரை பார்க்கணும்.
நம்மளுடைய முன்னாடி முன்னாள் முதலமைச்சர்கள் கலைஞர் கருணாநிதியும் மேடம் ஜெயலலிதாவும் 2 பேரும் பயங்கரமான சூட்சுமம் தெரிஞ்ச ஆளுங்க. ஏன் இவர் மஞ்சள் கலர் போட்டார், இவர் ஏன் சூரியனை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், பவர், எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நீங்கள் சூரியனை பார்க்க பார்க்க உங்கள் உடம்புலேருந்து சக்தி உருவாகிக்கிட்டே இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா வயசு ஆக ஆக ஒரு நாளைக்கு 1000 நியூரான் நம்ம உடம்புலேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மூளையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல மூளையில் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மில்லியன் நியூரான்கள் இருக்குது, சின்ன சின்ன செல் இருக்குது. அதெல்லாம் ஆக்டிவாக இல்லாதனால தான் நம்மளுக்கு ஞாபக சக்தி குறையுது. இதை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபக சக்தி குறையாது, கண்டிப்பாக குறையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நடுவில் விட்டுறக்கூடாது. அதான் அதில் ரகசியம். ஸோ இந்த சூரியனுடைய சக்தியை, அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டார் கலைஞர். அதனால தான் அந்த சூரியன் மஞ்சள் துண்டை வச்சுக்கிட்டாங்க. நம்ம மேடம் ஜெயலலிதா அதுக்கு மேலே புத்திசாலியா, அதி புத்திசாலி. அந்த பச்சை கலருடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? எல்லா எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும், கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது. இந்த பந்தா செய்கிறீங்கள, ஜலந்திர பந்தா, மூல பந்தா செய்யும்போது உங்களுடைய எனர்ஜி எங்கேயும் வெளியே போகாது. ஏன் பிறந்த குழந்தை கை கண்ணெல்லாம் மூடிக்கிட்டே இருக்குது தெரியுமா? நீங்கள் எவ்வளோக்குள்ள கையை திறந்து வைக்கிறீங்க, எவ்வளோக்குள்ள கண்ணை திறந்து வைக்கிறீங்க, எவ்வளோக்குள்ள கால் கைகளை திறந்து வைக்கிறீங்களோ உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மூடி வைக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த க்ரீனுடைய எஃபெக்ட் என்னென்னா, அப்சார்ப் பண்ணும், சேவ் பண்ணும், கன்சர்வ் பண்ணும். இட் வில் நாட் லெட் அவுட் யுவர் எனர்ஜி. க்ரீனுக்கு அவ்வளோ பவர். அதனால தான் சூரியனை பார்த்துட்டு கண் அக்வயர் பண்ண பவர் எனர்ஜியை இம்மீடியட்டாக பச்சை மரத்தை பார்க்கணும். இந்த கண் வந்து அப்சார்ப் பண்ணும் கம்ப்ளீட்டாக. பியூட்டிஃபுல் இட் இஸ். இது ஃபஸ்ட்டு விஷயம். கேண்டில் லைட், விளக்கு ஏற்றுறோம், கேண்டில் ஏற்றுறோம், கரண்ட் போச்சேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. கேண்டிலில் நிறைய எக்ஸசைஸ் செய்யலாம், கேண்டில் நிறைய விளையாட்டு விளையாடலாம். ஒரு சின்ன விளையாட்டு சொல்கிறேன். 10 கேண்டில் ஏற்றி விட்டுட்டு ஒரே ப்ளோவில் 10 கேண்டில் அணைக்க முடியுமான்னு பார்க்கணும். உங்களுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எவாலுவேஷன், அசஸ்மெண்ட். 10 கேண்டில் ஏற்றி வச்சுட்டு, இல்லை இன்னொரு போட்டி வைக்கலாம். 10 கேண்டில் ஒரே குச்சியில் 10 கேண்டில் ஏற்றணும், போட்டி. ஸோ இதெல்லாம் கேம் விளாண்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கேண்டில் எரியும் போது, இந்த விளக்கு எரியும் போது, சாமி விளக்கு எரியும் போது, அந்த விளக்குக்கு அந்த எரியிற தீபத்தில் நடுவில் ஒரு ரவுண்டு தெரியும், அதை பார்க்கணும். அந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து ட்ராட்டக்கான்னு பேர். இது ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்சது. இது நம்ம காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, பண்ணியிருக்காங்க, செயல் பண்ணியிருக்காங்க, பயிற்சி செஞ்சுருக்காங்க. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதை ஜாப்பனீஸ்காரன் அதை பேர் மாற்றி ட்ராட்டக்கா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கான். ஸோ அந்த தீபம் எரியிற ஃப்ளேம், அந்த ஃப்ளேமுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு எரியும். நீங்கள் பாருங்கள், உத்து பாருங்கள், அடுத்த தாட்டி விளக்கு ஏற்றும் போது பாருங்கள், உத்து பாருங்கள், அப்போ தெரியும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை ஷார்ப்பாகும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நைட்டு 10 மணிக்கு மேலே கண்ணு திறந்து இருட்டுக்குள்ளற டிவியோ மொபைலோ ஐபேடோ பார்க்கக்கூடாது. எல்லா பேரண்ட்ஸ் என்னோடய பயிற்சி கூடத்தில் தடகளத்துக்காக வர பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, போர்வை போர்த்திக்கிட்டு உள்ளே மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட கம்ப்ளைண்ட்டாக தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா. எஸ், மொபைலை தூக்கி எறிங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி மொபைலை உடச்சி போடுங்க. 20,000 போனால் போட்டோம், உடச்சி போடுங்க, தெரியட்டும். எஸ், அதோட வேல்யூ, அதை விட பெரிய வேல்யூ நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது. இந்த உலகத்தில் எவ்வளோ % ஆக்சிஜன் இருக்குது தெரியுமா? நம்ம சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவை, மற்ற காற்றுலாம் தேவையில்லை. இந்த உலகத்தில் மொத்தம் 21.08% தான் ஆக்சிஜன் இருக்குது இந்த உலகத்தில். மற்றது எல்லாமே ஹீலியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், அதுதான் மற்ற கேஸ் எல்லாமே. இப்போ அந்த ஆக்சிஜனை மட்டும் நம்ம உடம்பு உள்ளே எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் வெளியே விட்டுறதில்ல, ரொம்ப சிம்பிள். அது மாதிரி மொபைலில் எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருணும். மற்றதெல்லாம் மொபைலில் தூக்கி போட்டுருங்க. எஸ், ஐஐடி படித்த மாணவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு செகண்ட் ரேங்க் எடுத்த மாணவன் வந்து என்ஐடியில் ஜாயின் பண்ணுறான். என்னடா வித்தியாசம்னு கேட்டால், நான் 4 வருஷம் நான் மொபைலே பார்க்கல அப்படின்னு சொன்னான்.
சூப்பர், வெரி குட். ஐஐடிக்கும் என்ஐடிக்கும் என்னடா வித்தியாசம்? ஒரே ப்ராப்ளத்தை நான் 3 நிமிஷத்தில் போடுவேன், அவன் வந்து 30 செகண்டில் போடுவான் அப்படின்னா. அதான் வித்தியாசம். இது தொடர்ச்சியான பயிற்சி தான் முக்கியம். ஸோ நைட்டு கண் முழிச்சிங்கன்னா கண் அஃபெக்ட் ஆகும். இது 3 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் கண் வந்து நெருப்பு மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். 100%. காலைல 4 மணிக்கு எந்திரிங்க, நைட்டு சீக்கிரம் 10 மணிக்கு படுங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. அதுதான் சீக்ரெட். அப்போ பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறத கேட்கும், நீங்கள் கேட்குறத கொடுக்கும், உங்களோட கனெக்ட் ஆகிருக்கும். தெரியாத பிரச்சனைக்கு கூட விடை கிடைக்கும். ப்ராப்ளம்ங்கிறது என்ன? சொல்யூஷன் இல்லாதது ப்ராப்ளம். இருட்டுங்கிறது என்ன? வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது இருட்டு. அது நான் சொல்லலை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. வாட் இஸ் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் டார்க்னஸ் ப்ரிவைல்ஸ் அப்படின்னு சொன்னார். பியூட்டிஃபுல். ஸோ இதுதான் ஃபயர். ஸோ வாட்டர், ஏர், ஃபயர் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த முத்ராஸ், இந்த வாட்டர் நம்ம பாடியில் 70% வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர் என்ன பண்ணுமா? ரொம்ப முக்கியமானது கிட்னி தான். நம்ம வாட்டர் பாடியில் உள்ள வாட்டருக்கு வந்து கிட்னி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிட்னியை அதுதான் ஃபில்ட்ரு பண்ணுது. நம்ம பிளட்டு, வாட்டர் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி பியூர் வாட்டராக. இப்போ யூரினில் பிளட்டு போச்சு, இல்லை மலச்சிக்கல் வரும்போது பிளட்டு போச்சு அப்படின்னா கிட்னியில் ஏதோ பிரச்சனை, அது ஒழுங்காக ஃபில்ட்ரு பண்ணலன்னு அர்த்தம். இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான முத்ரா 5 முத்ரா சொல்லி கொடுக்க போகிறேன். மகார முத்ரான்னு பேர் இதுக்கு பேர். குரோக்கடைல். குரோக்கடைல் வந்து எந்த பகவானுடைய வாகனம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கேட்கல? சொல்லுங்க. முதலை பெருமாளுடைய வாகனம் இல்லை. கொஞ்சம் இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணுங்க. வருண பகவானுடைய வாகனம். வருணம் யாரு? வாட்டர், மழை, தண்ணி. நம்ம உடம்புல தண்ணி தான் இருக்குது. அதனால தான் இந்த முத்ராக்கு பேர் மகார முத்ரான்னு பேர். நம்ம இடது கையை எப்படி வச்சுக்கணும், வலது கையை அது மேலே வைக்கணும். வலது கையோடைய சுண்டு விரலும் மோதிர விரலும் இடது கையோடைய கட்டை விரலை உள்ளே லாக் பண்ணணும். தெரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணணும். இப்போ வலது கையோட கட்டை விரலையும் சுண்டு விரலையும் சேர்க்கணும். மற்ற 3 விரலும் இப்படி இருக்கணும். தெரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இது ரொம்ப சிம்பிள். இந்த முத்ராவை 15 நிமிஷம் காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா உங்கள் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதோடைய பயன் கிடைக்கும். சும்மா ஒரு நாள் பண்ணிட்டேன் சார், எஃபெக்ட் இல்லை சார், நான் தொடர்ச்சியாக பண்ணணும். இது மகார முத்ரா 1. 2வது விஷயம் பிராணமுத்ரா. உங்களோட நுரையீரல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, லங் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, VO2 மேக்ஸிமம் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் கட்டை விரலோட டிப்பில் சேர்க்கணும். இந்த 2 விரலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். 2 கையிலையும் பண்ணணும். 15 நிமிஷம். இந்த 2 விரலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மோதிர விரல், சுண்டு விரல் உங்களுடைய கட்டை விரலோட டிப்பில் டச் பண்ணால் போதும், அமுக்க வேணாம், டச் பண்ணால் போதும். ஒயர் கனெக்ஷன் தான், ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன். எஸ். கட்டை விரலை மடிக்கக்கூடாது. கட்டை விரலோட டிப்பு, கட்டை விரலை மடிக்கக்கூடாது. டிப்பில் இந்த 2 விரலும் மேலே தூக்கணும். இதுக்கு பேர் பிராணமுத்ரா. எழுதிக்கிங்க. இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பிராணமுத்ரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர், உங்களுடைய நடு விரலும் மோதிர விரலும் தம்போடு வைக்கணும். உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், இதை உங்களுடைய தம்பில் உள்ள சொருகிக்கணும். பேஸ் ஆஃப் த தம், கட்டை விரலுடைய அடி பாகத்தில் டச் பண்ணணும். இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். ரொம்ப சிம்பிள். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. இதுக்கு பேர் வந்து அபான முத்ரா. அபான முத்ரா. உங்களுடைய மோதிர விரல், நடு விரல் 2த்தையும் கட்டை விரலுடைய டிப்பில் வச்சுட்டு உங்களோட ஆள்காட்டி விரலை வந்து கட்டை விரலுடைய பேஸ், தம்முடைய பேஸில் உள்ள இணைச்சிங்கன்னா சுண்டு விரல் நீட்டிகிட்டு இருக்கணும். இது அபான முத்ரா. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும்,
ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஸ் ஆகும், அந்த படபடப்பு தன்மை குறையும், ரிலாக்ஸ்ட் ஆகும். ரொம்ப இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா படபடப்பே வராது. பக்கத்தில் பூகம்பமே வந்தாலும், ஓ அப்படியா பூகம்பமா, ஓகே, பேசாமல் இருப்பீங்க. அந்த மனநிலைக்கு கொண்டு வரணும். அது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சமநிலையை கொண்டு வரணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் ஆரோக்கியத்துக்கும் சமநிலை கொண்டு வரணும். ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனில் போய்ட்டு நிறைய சாப்பிட்றோம், ஃபைன். அன்றைக்கி ஒரு நாள் டெய்லி ஃபங்க்ஷன் இருக்காது இல்லையா? அதான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டுத்துக்கு சமமாக கொண்டு வரது, இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்கணும். அது அடுத்தது சூரிய முத்ரா, எனர்ஜிக்காக. ரொம்ப டயர்டாக இருக்குது, உடனே ரிகவர் ஆகணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கணும், இல்லை நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குது செய்யணும், கல்யாண வேலை இருக்குது, ஊருக்கு கிளம்பணும், 2 மணிக்கு கிளம்பணும், அப்போ இந்த எனர்ஜி வேணும் அப்படின்னா சூரிய முத்ரா. ரொம்ப சிம்பிளான முத்ரா. உங்கள் ரிங் ஃபிங்கரை வந்து மோதிர விரலை வந்து கட்டை விரலோட எண்டில் வச்சு இதை லாக் பண்ணணும், மற்ற 3 விரலும் மேலே இதை லாக் பண்ணணும். இதை லாக் பண்ணி அமுக்கிக்கணும், பிடிச்சிக்கணும். இதை விட்டுறக்கூடாது, லூஸாக விட்டுறக்கூடாது. இதுக்கு பேர் சூரிய முத்ரா, எனர்ஜி. இது 4. 5வது லாஸ்ட்டு, உங்கள் லிட்டில் ஃபிங்கரையும் சுண்டு விரலையும் தம்பியும் சேர்த்துறீங்க, மற்ற 3 விரலையும் சேர்த்துறீங்க. உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், வருண முத்ரா, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா ஆகணும் அப்படின்னா இது செய்யணும். தண்ணி நிறையா குடிச்சிங்கனாலே போதுங்க, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி, காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே 2 லிட்டர் குடிச்சு முடியும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 கிளாஸ் இல்லை அரை கிளாஸ் குடிங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்டே ஹைட்ரேட்டட்னு அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். கனடாவுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுங்கண்ணே, ஃபைன், சிம்பிள். இது வருண முத்ரா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 முத்ராவை இது காமன், ஜென்ரல், எல்லாருமே பண்ணக்கூடியது. ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பண்ணலாம். 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறீங்க, இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறீங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம் இல்லையா? ரொம்ப ஈஸியாக பண்ணிங்கன்னா இதோடைய பயன் வந்து நாளடைவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், வித்தியாசம் தெரியும். 100% கேரண்டி. எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, இதெல்லாம் நான் ஓடும்போது, இந்தியாவுக்காக ஓடும்போது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க எனக்கு ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தம். இதெல்லாம் அப்போ கற்றுக்கிட்டு நான் பயிற்சி பண்ணியிருந்தேன்னா இதை விட இன்னும் நிறையா இந்தியாவுக்காக சாதிச்சிருப்பேன். எனக்கு அன்றைக்கி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இது 30 வருஷம் ஆச்சு நான் கற்றுக்கிறதுக்கு. 1995 டிசம்பர் மாதம் தெற்காசிய விளையாட்டு போட்டி சென்னையில் நடக்குது. நான் தான் டிஃபெண்டிங் சாம்பியன், நான் தான் தெற்காசியாவின் அதிவேக மனிதர், அப்போதைக்கு நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர், இந்தியாவின் அதிவேக மனிதர் நான் தான் 35 வருஷத்துக்கு முன்னாடி. பட் சென்னையில் நடக்குது, எங்கெங்கேயோ வின் பண்ணிட்டு வந்தாச்சு, சென்னையில் ஓடி வின் பண்ணணும் அப்படிங்கிற வெறி, ஆசை இல்லை, வெறி. ஸோ இந்த சாதிக்கணுங்கிற ஆசையை உங்களுடைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நீங்கள் எதையோ விட்டு போகிறோம். நீங்கள் சொத்தை பாதுகாக்கிறீங்க, செல்வத்தை பாதுகாக்கிறீங்க, உங்கள் வீடை பாதுகாக்கிறீங்க, உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? இது உங்களுடைய பொறுப்பு. நம்ம செட்டியார் நகரத்தார் சமூகம் மேலே வரணும் அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ படித்து சம்பாதிச்சாலும் சோறு இல்லாமல் சித்திரம் இல்லை. நம்மளுடைய பாரம்பரியமே அழிஞ்சிட்டு வருது. ஹெரிட்டேஜ் இஸ் பீங் டெஸ்ட்ராய்டு. இப்போ டோட்டலி நம்மளுடைய பாப்புலேஷன் டோட்டலாகவே இந்த உலகத்தில் 1,00,000 பேர் தான் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. எஸ், 1,00,000 பேர் தான் இருக்கும் நம்மளோட நகரத்தார் சமூகம். ஏன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வளர்க்குறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்தது, இப்போ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோம். இன்னொரு 10 வருஷம் கழித்து நம்ம ஊர்லலாம் நம்ம பெரிய வீடெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய கேள்விக்குறி. இப்போ போயிருந்தப்போ கூட அப்பா கிட்ட, எங்களுடைய பெரியப்பா கிட்ட, பெரியப்பா பசங்க எல்லார்ட்டையும் இது தான் பேசினேன். நான் எனக்காக பேசலை, இன்னொரு 30 வருஷம் கழித்து என் பையனுடைய பையன் இந்த வீடை என்ன பண்ண போகிறான், எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு தான் பேசினேன். அதான் முக்கியம். ஸோ 3 வாரத்துக்கு முன்னாடி தெற்காசிய விளையாட்டு போட்டியில் 150 கிலோ வெயிட் தூக்கும்போது சுண்டு விரல், வலது சுண்டு விரல் ஒடிஞ்சிருச்சு, வெயிட் விழுந்து ஒடிஞ்சிருச்சு. இப்போ இந்த விரலை சேர்க்க முடியாது, அதனால் நக்கல் உடஞ்சிருச்சு, முட்டி. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மாவு கட்டு போட்டாங்க, அசைக்க முடியாது, விரல் அசைக்க முடியாது, வலது கை. 27 வயசில் எங்கள் அம்மா தான் சாப்பாடு விட்டாங்க. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். 3 வாரத்துக்கு 27 வயசில் அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறாங்கன்னா பெரிய கொடுப்பேன் இல்லையா? ஃபென்டா. எங்கள் அப்பா அதுக்கு மேலே சூப்பர். ஒரு நாளைக்கு 3 டாக்டர், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்,
3 வேலை 3 டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும். பேங்க்கு வேலையை விட்டுட்டு வந்து ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. பேங்க்குக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு தேட மாட்டாங்க எங்கள் அப்பா. கிரவுண்டு பக்கத்தில் எங்கே வீடு இருக்குதுன்னு தேடுவாங்க. அதுதான் எங்கள் அப்பா. ஃபென்டாஸ்டிக். என் கோச் அதுக்கு மேலே, என் கோச் என் மேலே ஏறி உட்காந்துக்குவார். அவர் வெயிட் ட்ரைனிங் பண்ணுவார், அவர் வெயிட் தூக்குவார். ஏன்னா எனக்கு அடிப்பட்டது வலது கை, பண்ண முடியாது. அதுக்கும் மேலே என் ஃப்ரெண்டு சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஜட்டி மாட்டுறதுலேருந்து பனியன் மாட்டுற வரைக்கும், ஷூ லேஸ் கட்டுற வரைக்கும் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தான். அவன் ஷூ லேஸ் ஒழுங்காக கட்டலன்னா கொட்டுவேன். ஏன்னா எனக்கு ஷூ லேஸ் டைட்டாக கட்டினா தான் ஓட முடியும், இல்லாட்டி ஓட முடியாது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் வேணும், கூட இருக்கணும். செல்லப்பாண்டி மஸ்கட்டில் இருக்கான், அப்போ சூப்பராக இருக்கான். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், வழி காட்டணும், பக்கத்தில் இருக்கணும். யார் நல்ல ஃப்ரெண்டு யார் நல்ல ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுல பெற்றோர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் முக்கிய பங்கு அளிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் எப்போ மறக்கிறோம் தெரியுமா? ஃப்ராக்சரான கையோட இந்த வலியெல்லாம். இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வின் பண்ணி இந்தியா கொடியை எடுத்துகிட்டு இந்த நெஹ்ரு ஸ்டேடியத்தில், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில், சென்னையில் நெஹ்ரு ஸ்டேடியம் ஃபுல்லாக சுற்றி வந்தான். மறக்க முடியாத நாள் டிசம்பர் 24, 1995. இது நான் மட்டும் சாதிக்கலை, எல்லோரும் சேர்ந்து சாதித்தது. இந்தியாவுக்காக மெடல் வாங்கணும் அப்படிங்கிற சாதனை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, யூ லிசன் இன் சச் அ வே அதர்ஸ் வில் லவ் டு ஸ்பீக் டு யூ அண்ட் யூ ஸ்பீக் இன் சச் அ வே அதர்ஸ் வில் லவ் டு லிசன் டு யூ. நீங்கள் ரொம்ப உத்து ஆர்வமாக கவனிச்சிங்கன்னா பேசுகிறவங்களுக்கு ஆர்வம் கிடைக்கும், ஆசை வரும். அது மாதிரி பேசுகிறவங்க நல்லா பேசுனது தான் கேட்குறவங்களும் இந்த மாதிரி அமைதியாக கேட்பாங்க. நீங்களும் அவ்வளோ அமைதியாக ஆழ்ந்து போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்தித்ததில். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இண்டிபெண்டன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுற நாளில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எல்லா சுகத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தோட, எல்லா வளமும் பெற்று, உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை எல்லோரும் உடற்பயிற்சி செஞ்சு இந்த சமூகத்தை வளர்த்து, ஒருத்தர் உடற்பயிற்சி செஞ்சால் அவங்களோட வாழ்வு சிறக்கும், 2 பேர் சேர்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், 2 பேர் சேர்ந்து செஞ்சால் அவங்களோட குடும்பம் சிறக்கும், ஒரு குடும்பம் சிறந்துச்சுன்னா அந்த சமூகம் சிறக்கும், அந்த சமூகம் சிறந்துச்சுன்னா நாடு சிறந்து விளக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரே விஷயத்தை நாட்டுக்காக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்தியாவில் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கலந்த பாராட்டுகளை இந்த திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு இந்த ஜிஎஸ்டி விஷயமாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு திறமை என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். பட் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு நான் திருப்பி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. 2, 3வது ஒரு வேண்டுகோள், இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுப்போம். எல்லோரும் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நடங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, சிம்பிளான மூச்சு பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும், விடாமுயற்சியை வளர்க்கும், கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்களுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ரொம்ப முக்கியமாக முருகன் உங்களை தேடி வருவார். Thank you so much once again for this wonderful opportunity.